மூல பலப்படை ராவணனால் ஏவப்பட்டு வானர சேனைகளை தாக்குதற்கு செல்லத் தொடங்குகிறது. அதனது தன்மையை, பெருமையை, உயர்வை விளக்குவதாக இனி வரக்கூடிய பாடல்கள். அந்த படையினது பெருமையை தொடங்குகின்ற பொழுதே கம்பன் என்ன சொன்னான்னா, அடங்கும் மாயவன் குரல் உரு தன்மையின் அல்லால். அந்த மிகப்பெரிய படையானது ஓங்கிய திருமாலின் வாமன உருவினில் யாவும் அடங்கிவிடும் தன்மை கொண்டது போல் அல்லாமல் அந்த பெரிய படை கொண்ட அரக்கர்களின் பேருருவம் அடங்கிவிடுமோன்னு கேட்டான். ஒரு காலத்தில் வாமன அவதாரமாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து ஓரடியால் உலகத்தை அளந்தானே அந்த நாரணன். அவன் முயன்றால் கூட இந்த அரக்கர்களினது உயரமோ ஒவ்வொருவர் பெற்றிருக்கக்கூடிய பாதங்களினது அளவும் இந்த வாமனனால் வந்து அளக்கப்பட்ட உலகை இவர்கள் நினைத்தாலும் அளக்க முடியும். இவர்கள் அந்த வாமனனை காட்டிலும் திருவிக்கிரமனை காட்டிலும் உயர்ந்தவர்களாய், பேர் உருவம் கொண்டவர்களாய், அளவிலே அதிகமானவர்களாய் இருந்த பெரும் படை. அப்படிப்பட்ட படையின் தகுதிய ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல முன்வருகிறான் கம்பன். அறத்தை தின்று அருங்கருணையை பருகி வேறு அமைந்த மரத்தை பூண்டு வெம்பாவத்தை மனம் புணர் மணாளர் நிறத்து கார் அன்ன நெஞ்சினர் நெருப்புக்கு நெருப்பாய் புறத்தும் பொங்கிய பாங்கியர் காலனும் புகழ்வார். எவ்வளவு அழகான இடம் பாருங்க. இந்த படையில ஒருவன் கூட அறம் என்பதை அறியாதவர்கள். ராவணன் எதை செய்தாலும் அவனுக்கு உடனாக நின்று அவனுக்கு உரிய துணையாக யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பார்கள். அவ்வாறு எதிர்க்கின்ற பொழுது நாம மேற்கொண்டு இருக்கக்கூடிய போர் தொழில் அறத்தினுக்கு உட்பட்டதா என்பதை யோசிக்கவே மாட்டார்கள். எப்படியா? அறத்தை தின்று, அறம் என்கின்ற ஒன்றையே உணவாக தின்பார்களாம். தின்று என்ற வார்த்தையை போட்டோம். தின்று என்ற சொல் தின்னுதல். மானுடர்களாக இருந்தால் உண்ணுதல், அயுளுதல், பருகுதல் இப்படி சொல்லணும். தின்னுதல் அப்படின்னு சொன்னா அது விலங்குக்கு உண்டான மனிதர் அல்லாத உயிரினங்கள் செய்யக்கூடிய செயல். அதாவது மனிதர் அல்லாத உயிரினங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பேரு தின்னுதல்னு பேரு. அதனால இந்த அரக்கர்கள் எப்படிப்பட்டவர்களா? முழுக்க முழுக்க அறத்தையே உணவாக உட்கொள்ளக்கூடியவர்கள். அறத்தை தின்று, அறம் என்கின்ற ஒன்றை சிறிதளவும் பின்பற்ற மாட்டார்கள். அறம்னு ஒண்ணு இருந்தா அதை விழுங்கி அதனுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர்கள். அருங்கருணையை பருகி தான் யாரை எதிர்க்கிறோமோ அவர்கள் மாட்டு சிறிதளவேனும் கருணையை காட்ட மாட்டார்களாம். கருணையை பருகி அறத்தினை தின்று அதனுக்கு மேலாக கருணையை நீராக கருதி குடித்து விடுவார்கள். அப்ப கருணை என்பது அவர்களிடம் ஒரு துளி அளவு கூட எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வேறு அமைந்த மரத்தை பூண்டு, இந்த அறத்தினுக்கும் கருணைக்கும் வேறாக எதிராக அமைந்த மரத்தை பூண்டு மரநெறியை மேற்கொண்டு. மரநெறினா எந்த விதத்திலும்
அறத்தினுக்கு உட்படாமல் கருணையே இல்லாமல் தான் முன்னே நின்ற எதிரிகளை கதற கதற கொல்லுது. அதுதான் நேர் எதிராக மரத்தை பூண்டு. மரம்னா எதிர்க்க நிற்கக்கூடியவன் அழிக்கணும். அவன் இளைஞனா முதியவனா சிறானா கவலையே கிடையாது. எந்த ஒரு கருணை கிடையாது, எந்த ஒரு தர்மம் கிடையாது. அதுதான் வேடிக்கை. நம்முடைய போர்க்கள காட்சியோடு ஒப்பிடுகின்ற பொழுது கம்பன் இதை வலிந்து எழுத வேண்டிய தேவை என்ன காரணம்? தமிழர்தம் போர் முறை இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க அறத்தின் வழிபட்டது. உடனே நம்முடைய அறம் சார்ந்த போர் முறைதான் நம்மது. அதனாலதான் கம்பன் வருந்தி இதை எழுதினா, தமிழர்கள் தம் போர் முறை முற்றிலுமாக அறம் சார்ந்தது. அதிலிருந்து மாறுபட்டு இந்த அரக்கர்கள் போர் செய்ய முன்வருகிறார்கள். ஏன்னா ராவணன் செய்ததே அறம் பிறழ்ந்த செய்தி. சீதையை கவர்ந்து வந்ததே அறம் பிறழ்ந்த செய்தி. மாறாக அந்த செய்திக்கு துணையாக இந்த மூல பலப்படை வந்து ராவணன் செய்தது சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அதற்கு மால்யவான் விளக்கம் தந்திருக்கிறார். இருந்தாலும் அரக்கர்கள் என்ன முடிவு செய்தார்கள்? நீ சமாதானமாக போயிருக்க வேண்டும்னா முன்னாடியே செஞ்சிருக்கணும். இத்துணை பேரை அரக்கர் பகுதியில் இருந்து இழந்ததன் பின் இனி சமாதானத்துக்கு இடமில்லை. எவ்வாறாகிலும் இந்த போரினை நடத்த வேண்டும். ஒன்று நாம் வெல்ல வேண்டும், இல்லை நாம் தோற்க வேண்டும். அதனால இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைய போர்க்களத்தில் உருவாக்கியதுனால அரக்கர்களுக்கு வெற்றிதான் நோக்கம். அறம் பற்றியோ கருணை பற்றியோ எந்த சிந்தனையும் கிடையாது. அதனாலதான் இந்த வார்த்தையை போட்டார். அவன் அறத்தினுக்கு புறம்பாக அறத்தையே தின்று அதனோடு தொடர்புடைய கருணையை நீராக பருகி இவை இரண்டினுக்கும் மாறாக மரம் என்கின்ற ஒன்றையே எப்பாடு பட்டாகிலும் எதனை செய்தாகிலும் வெற்றியை பெற்றாக வேண்டும். அதனால வெம் பாவத்தை மனம் புணர் மணாளர். என்ன அழகான பாவம் என்று தெரிந்தும் அதை விரும்பி திருமணம் செய்து கொண்ட ஆண்களானவர்கள். எப்படியா? கொடிய பாவத்தையே மனம் செய்து கொள்ளக்கூடிய மாப்பிள்ளைகளாய். என்ன அழகான கேள்வி பாருங்க. அது பாவம்னு தெரிஞ்சு ராவணன் செய்தது குற்றம். அதன் விளைவாகத்தான் இதுவரைக்கும் அவனை சார்ந்த வீரர்கள் யார் ஒருவராலும் அழிக்கப்பட இயலாத வீரர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுதே எல்லோருக்கும் தெரிந்திருக்கணும் ராவணன் பாவத்தின் பக்கம் நிற்கிறான். அது தெரிந்த பின்னும் அந்த பாவத்தையே விரும்பி ஏற்க ஆசை கொண்டு அந்த பாவத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவினுக்கு மாப்பிள்ளைகளாய் இந்த அரக்கர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப அழகான இடம். சூப் பண்ணுவோம், சப்பாத்தி, இந்த வெள்ளை கூட்டு ஒயிட்டா ஒரு கூட்டு பண்ணுவீங்கல்ல, கேரட் இருக்கு, சவுச்சவு இருக்கு, எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கு. நிறத்து காரன்ன நெஞ்சினர், நிறத்தினால் மேகத்தை போன்று உடம்பு மட்டும் அல்ல மனசும் கருத்தவர். பாருங்க, நிறத்து காரன்ன கரிய நிறத்தை உடைய மேகம் போன்ற உடம்பு மட்டும் கருத்தவர்கள் அல்ல, மனசும் கருத்தவர்கள். வேற ஒரு இடத்துல கம்பன் எழுதுவான்,
பாலகாண்டத்துல ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். கூனிய வர்ணிக்கும் போது கம்பன் ஒரு அழகான வார்த்தையை போட்டான். உள்ளமும் கோடிய கூனியள் உலகு மூன்றினுக்கும் இடுக்கண் மூட்டு வாழும். கூனி எப்படின்னாக்க, அவ உடம்பு வளைஞ்சிருக்குன்னு கவலைப்படாத, உடம்பு வளைஞ்சா மாதிரி மனசும் வளைஞ்சவள். அதனால கோடுதல்னா கோணல்னு அர்த்தம். உடல் மட்டும் கோணி இல்லை அவளுக்கு, புத்தியும் கோணல் புத்தி. நினைச்சான்னா 3 உலகத்திற்கும் எல்லா துன்பத்தையும் அவன் ஒருத்தியாலேயே கொடுக்க முடியும். அங்க எழுதி காமிச்சான். ஆகவே அவள் உடம்பு மட்டும் கூனுடையது அல்ல, அவள் புத்தியும் கூனல் உடையது. அதே மாதிரி இங்க இந்த மூல பல படையில இருந்த அரக்கர்களது மேனி மட்டும் கருப்பு அல்ல, அவர்கள் மனசும் கருப்பு. வஞ்சகம். நெஞ்சினர் நெருப்புக்கு நெருப்பாய். நெருப்புக்கு நெருப்பாய்னா ரொம்ப அழகான இடம் அது. ஒரு நெருப்பு தன் இன நெருப்பைய அழிக்கக்கூடிய அளவுல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த அரக்கர்கள் அறமே இல்லாமல், கருணையே இல்லாமல் தன் இனத்தவரையே அழிக்கக்கூடியவர்கள். தனக்கு ஒரு ஆதாயம்னா தன் இனத்தையே அழிக்கக்கூடியவர்கள். பைரேட்ஸ பத்தின சில புத்தகங்களை படித்து பார்த்தால் தெரியும். இளம் பிராயத்துல நீங்க சின்ன வயதுல ஒரு ஆங்கில கதை படிச்சிருக்கலாம், ட்ரெஷர் ஐலண்ட். பல பேருக்கு அது ஒரு அதீதமான ஃபேண்டசி. படிச்சிருக்கலாம். என் வயது ஒத்த நபர்கள் இந்த வகுப்புல இருந்து அதை படிச்சிருக்கலாம். இந்த கடற்கொள்ளையர்களுக்குன்னு ஒரு வழக்கம் உண்டு. அவர்களுக்கு உறவு, அன்பு, பாசம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையே போராட்டம். கடலிலே பயணம் செய்வது இன்றைய காலத்திலேயே போராட்டம். அந்த காலத்துல மிகப்பெரிய போராட்டம். அதனோடு இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் கொள்ளையும் இடணும். ஆனால் அவர்கள் யாருக்கும் இந்த அன்பின் அடிப்படையில் எல்லாம் நேசக்கரம் நீட்டுவதெல்லாம் கிடையாது. தனக்கு ஆதாயம் என்று தெரிந்து அடுப்பு அணைச்சுடலாம். ஹலோ கேஷவ், அது அணைச்சாச்சா? எங்க அணைச்சாச்சா? அப்போ தங்களுக்கு ஆதாயம்னு தெரிஞ்சா எதனையும் செய்வார்கள். யார் ஒருவரையும் அவர்கள் தங்களுக்கு உரியவர்களாக கருத மாட்டார்கள். இது அவர்களுடைய குணம். அதற்கு நிறைய நிகழ்வுகளை வரலாற்றில் காட்டுவார்கள். துணை தலைவனாவே இருப்பான் அந்த கொள்ளையர்கள் கூட்டத்துக்கு. அவன் ஏதாகிலும் ஒரு தவறு செய்து விட்டான், அதனால் கொள்ளையர்களுக்கு பெரும் பாதிப்புன்னா யோசிக்கவே மாட்டார்கள், அங்கேயே வெட்டி கடல் எறிந்து விடுவார்கள். இதுவரைக்கும் தனக்கு துணை தலைவனாக இருந்து அவன் ஆணையை நாம கேட்டு வந்தோமே, அந்த கவலையெல்லாம் கிடையாது. தங்களினுடைய ஆதாயத்தினுக்கு ஏதாகிலும் எவனேனும் எதிர்ப்பு காண்பித்தால் நெருப்பு தன் இன நெருப்பை சுடுவது போல் ஒரு கொள்ளையன் தன்னோடு இது நாள் வரைக்கும் தோளோடு தோள் நின்ற அடுத்த கொள்ளையனை கொன்று போடுவான். அதனாலதான் நெருப்புக்கு நெருப்பாய். இந்த ஓமையெல்லாம் கம்பனாலதான் யோசிக்க முடியும். எப்படி ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை எரிக்கும்னா எரிக்கும். வஞ்சகம் இருந்தால் எரிக்கும். நெருப்பாய் புறத்தும் பொங்கிய பங்கியர், அகத்தில் உள்ள நெருப்பு போல வெளியேயும் அந்த நெருப்பை காட்டக்கூடியதினால தலைமுடியெல்லாம் செம்பட்டையான நிலையில இருந்தது. பங்கின்னா எண்ணெய் தடவாது செம்பட்டை பிடித்த முடிக்கு பேரு பங்கின்னு பேர். பங்கியர் காலனும் புகழ்வார்,
இவர்கள் செய்யக்கூடிய கொலை தொழிலை பார்த்து யமனே இவர்களை பாராட்டுவாங்க. என்னை விட ரொம்ப நல்லா உயிர் எடுக்கிறீங்க, நான் தான் உயிர் எடுப்பதில் ஆளுமை உடையவன்னா என்னை விட அழகா பலரினுடைய உயிரை உடனாக எடுக்கிறீர்களே என்று யமனும் பாராட்டக்கூடியவன். அப்படின்னா எவ்வளவு அழகுங்க பாரு. இந்த அழகுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல். நீண்ட தாள்களால், அதுவும் எவ்வளவு அழகான இடம், அல்ல நடுவுல இடைஞ்சல் வரும்போது கஷ்டமா இருக்கு. அந்த தொடர்பு சுவையோட சொல்ல முடியாம போகுது, வேற ஒண்ணும் இல்லை. நீண்ட தாள்களால் வேலையை புறம் செல நீக்கி வேண்டும் மீனொடு மகரங்கள் வாயிட்டு விழுங்கி தூண்டு வான் உறும் ஏற்றினை செவிதோறும் தூக்கி மூண்ட வான்மழை உரித்து உடுத்து உலாவரும். அழகான வார்த்தை மூர்கர். மூர்கர்ன்றதுக்கு தமிழ்ல என்ன பொருள் தெரியுமா? அடிப்படை வாதத்தினால் தாங்கள் பிடித்ததை இறுதி வரை சரி என்று போராடக்கூடியவர்கள். அதுக்குதான் பழமொழி என்ன சொன்னா, முதலையும் மூர்கனும் கொண்டது விட, முதலை ஒன்றை பிடித்ததுன்னு விடாது. அது போல மூர்கன் ஒரு கருத்துக்கு உட்பட்டு விட்டான்னாக்க அதுல இருந்து விலக மாட்டான். அதனால வரக்கூடிய என்ன இன்னல் ஆயினும் சரி, எத்தகு துன்பமாயினும் சரி, இல்ல செஞ்சுதான் நிற்பான். அதான் மூர்க்கத்தனம். இதனால் நீ இடைவிடாத துன்பத்தை தானே அனுபவிக்கிறாய், அதை விட்டு வழினா விடமாட்டான், மூர்க்கமா இருப்பான். இல்ல செஞ்சே தீர்வு, அதனால் உனக்கு பயனில்லை, இதுகாரும் செய்தது உனக்கு துன்பத்தை தானே தந்தது, இன்னமும் ஏன் அதில் ஈடுபாடு காட்டுகிறாய்னா செய்வேன். மூர்க்கத்துக்கு நான் ஒரு நல்ல மேற்கோள் சொல்லுவேன். எத்தனை பேர் உங்கள் இல்லங்கள்ல இந்த பெட் அனிமல்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நாய்களை வைத்து வளர்த்திருந்தீர்கள்னா தெரியும். இந்த நாய்களுக்கெல்லாம் அந்த பற்கள் கடிக்கக்கூடிய அந்த உணர்வு வந்த உடனே என்ன பண்ணும், அதற்கு ஒரு போலியான ஒரு எலும்பை அதன் முன்னே போடுவார்கள். அது உலர்ந்த எலும்பு. இப்ப அந்த எலும்பு போல பொம்மைகளே வந்து விட்டது. ஏன் அந்த பொம்மை வந்ததுன்றதுக்கு காரணம் சொல்றேன். முன்பெல்லாம் அந்த உண்மையான எலும்பையே போடுவார், அது உலர்ந்து போயிருக்கும். அத பற்களால் இது கரண்டு கொண்டு இருக்கும். கரண்டி இதன் வாயிலிருந்து ரத்தம் அந்த எலும்புல படும். அந்த இரத்தத்தை சுவைத்து விட்டு இந்த இரத்தம் எலும்பிலிருந்து தான் வந்ததுன்னு நினைத்து இன்னும் வேக வேகமாக அது கரண்டுதலை செய்யும். ஐயோ இது நம்முடைய ரத்தம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. இதனால நாய்களுக்கெல்லாம் ஊறு ஏற்படுகிறதுன்னு தான் ஒரு போலியான பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட எலும்புகள் உருவாக்கப்பட்டன. இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் கூட குழந்தைகளுக்கு பல் ஊறுகின்ற பொழுது அதை கடிப்பதற்குன்னு விளையாட்டு பொருள்லயே சிலதை போடுவார்கள், டீத் பைட்டர். இதுக்கு பேருதான் மூர்க்கத்தனம். தான் எந்த எலும்பை கரண்டி கொண்டு இருக்கிறோமோ அதுல ஈரப்பசை இல்லை, அதுல ரத்தம் வராது. வந்த ரத்தம் தன் வாயினிருந்து வரக்கூடிய ரத்தம்னு நாய்க்கு தெரியாது. ஏதோ அந்த எலும்பில் இருந்துதான் தான் கரண்டியதால் ரத்தம் வருகிறதுன்னு நினைச்சு இன்னும் வேக வேகமாக இந்த எலும்பை கரண்ட ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு மூர்க்கத்தனம்னு பேர். நமக்கு இம்மி அளவு கூட நன்மை பயக்காத, மகிழ்ச்சி தராத ஒரு செயலை தவறு என்று தெரியாமல் தொடர்ந்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு பேரு மூர்க்கன்னு பேர். அவன் கொண்ட அந்த பிடிப்பிலிருந்து தன்னை மாத்திக்கவே மாட்டான். இந்த கூட்டமே அப்படியா, ஒருத்தன் அப்படி இருந்தாலே ஆபத்து. ஒரு கூட்டமே அப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நீண்ட தாள்களால் வேலையை புறம் செல நீக்கி,
தங்களினது நீளமான கால்களால கடல் நீரை அப்பால் செல்லும்படி போக்குவார்கள். எப்படி? இவர்கள் கால் எடுத்து கடலை ஒரு உதைச்சா தண்ணி விலகிடுமா? இப்ப கடலினது பரப்பை காட்டிலும் இவர்களினது கால் எவ்வளவு நீளம்னு பாருங்க. கடலை இவர்களால் ஏற்றி தண்ணியை, கடல் நீரை புறம் தள்ள முடியக்கூடிய அளவினுக்கு நீளமான அகன்ற கால்களை உடையவர்கள். 1. 2, வேண்டும் மீனோடு மகரங்கள் வாயிட்டு விழுங்கி. அந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்களோடு, மகர மீன்றது பெரிய பெரிய மீன்கள், அது அப்படியே அனாயாசமாக வாயில போட்டு விழுங்குவார்களாம். விழுங்கி, வாயிட்டு விழுங்கி தூண்டுவான் உறும் ஏற்றினை, மேகங்களால் உண்டாக்கப்படக்கூடிய பெரிய இடிகளை செவிதொறும் தூக்கி காதுகளில் தொங்க விட்டுக் கொள்வார்களாம். பெரிய பெரிய இடிகளை எழுப்பக்கூடிய பெரியதாகிய மேகங்களை தங்கள் காதுல தொங்கல் போல இட்டுக் கொள்வார்கள். எப்படி? ஒவ்வொரு பெரிய மேகத்தையும் காதுல போடக்கூடிய ஒரு ஆபரணம் மாதிரி மாற்றி போட்டுக் கொள்வார். தூக்கி மூண்ட வான்மழை திரண்டு எழுந்து வரக்கூடிய, மழை தரக்கூடிய பெரிய மேகங்களை உரித்து, அந்த மேகங்களை கைகள் கொண்டு கிழித்து தண்ணி எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த எஞ்சிய உலர்ந்த மேகத்தை ஆடையாக அணிந்து கொள்வார்கள். உலாவரும் மூர்கர், இப்படியாக செயல்பட்டு வரக்கூடிய மூர்கர்கள். இவனெல்லாம் எதிர்த்து நிற்க முடியுமா நம்மால? அப்படிப்பட்ட மூர்கர்கள். எந்த அளவில் அவர்களை நெருங்க முடியாது. மால்வரை குலம் பரல் என மழை குலம் சிலம்பா கால்வரை பெரும் பாம்பு கொண்டு அசைத்த பைங்கழலார் மேல் வரைப்பு அடர் கலுழன் வன்காற்று எனும் விஷயோர் நால்வரை கொணர்ந்து உடன் பிணித்தால் அன்னநடையார். எப்படியா? மால்வரை குலம் பரலன, பெரிய பெரிய மலை கூட்டங்களே உட்பரலாக அமைய. வார்த்தையை கவனிக்கணும். மலைய வளைச்சு அவன் காலில் கழல் போட்டுக்கல, அந்த கடலுக்குள்ள கற்களையோ ரத்தினங்களையோ ஒலி எழுப்ப போடுவார்கள் அல்லவா? அது மாதிரி இவர்கள் கடலுக்குள்ள மலைகளை பரல்களாக போட்டு இருக்கிறார்கள். அப்போ மலைகள் பரல்களை போல ஒலி எழுப்பும்னா அவர்கள் காலில் போட்டிருந்த சிலம்பு எவ்வளவு பெருசா இருக்கும், அதை போட்டு கொண்டிருக்கக்கூடிய கால் எவ்வளவு பெருசா. மலை கூட்டங்களே உட்பரலாக. கம்பனுக்கு இந்த கற்பனை எங்க வந்தது தெரியுமா? ரசிச்சு பார்க்கணும். எப்படி இப்படி ஒரு அதீதமான கற்பனை வந்தது? ஆழ்வார் பாசுரத்துல நரசிம்மம்க்கு முன்னாடி மிக பெரிய அவதாரமாக தோன்றியது எதுனாக்க வராக அவதாரம். அந்த வராகம் எழுந்ததை வர்ணிக்கிறார் ஆழ்வார். வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்து கொண்டே போயிற்று. முடிக்கும் போது என்ன சொன்னார்? இது வளர்ந்த வேகத்துல இவர் காலில் போட்டிருந்த கழலுக்கு பரல் போல மேருமலை சின்னதா இருந்தது. ஆழ்வார் பாசுரம் நரசிங்க அவதாரத்துக்கு முன்பு எழுந்த வராகம்னு ஆரம்பிச்சார். அப்ப எவ்வளவு பெரிய வராகம்னு பாருங்க. நம்ம நரசிங்க அவதாரத்தை ஒரு மானுடனை ஒரு அரக்கனை கிழிக்க எடுத்த அவதாரம் பெருசு. ஒரு மானுடனை மடியில போட்டு கிழிக்கக்கூடிய அளவினுக்கு ஓரளவு பெரியது. அது பெருசு இல்லை, அதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்த பருத்த அவதாரம் எதுன்னா வராகம்னு ஆரம்பிச்சார்.
அது பூமிய தன் ஒரு கொம்புல சுற்றியது. அதனுடைய உயரம் அசாத்தியமானதுன்னு சொல்லணும். என்ன அழகான கம்பன். அப்படியே அதை வாங்கினான். வாங்கி இந்த இடத்துல அப்படியே பொருத்தினான். ஆகவே அந்த அரக்கர்கள் ஒவ்வொருவரும் அவ்வளவு உயரமானவர்கள். அதுக்கப்புறம் பெரும் பாம்பு கொண்டு அசைத்த பைங்கழலார், பெரிய பாம்புகளை கொண்டு பொன்கழல் போல அணிந்தவர்கள் காலில். மேல்வரை படர் கலுழன், வான எல்லையில் வரை பறந்து செல்லக்கூடிய கருடனால் எழுப்பப்படுகின்ற வன்காற்று எனும் விஷயோர். ஏன்னா இருக்கிறதுலயே மிக உயரமான தொலைவில் பறப்பது பருந்து, கருடன், ராஜாளி. அவைகளால் எழுப்பப்படக்கூடிய காற்று அதிர்வு இருக்கே, ஒலி, அந்த ஒலி, அந்த விசை, வன்காற்று எனும் விசை, அந்த வேகம் நால்வரை கொணர்ந்து தொங்கி அசைக்கின்ற மலையானைகளை கொண்டு வந்து உடன் பிணித்தால் அன்ன நடையர், ஒன்றாக கட்டியது போன்ற நடையை உடையவர்கள். அதாவது நால்வரைன்னு சொன்னதுனால இந்த யானைகளை கட்டி இழுத்து வந்தா என்ன ஓசை ஏற்படுமோ அந்த ஓசை இவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது எழுப்ப முடியும். அது என்ன காலு, காலுக்கே இவ்வளவு வர்ணனை. அந்த மூல சைன்யத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரக்கனினது காலுக்கு மட்டும் ஒரு தனி வர்ணனையை கொடுத்துட்டு அவன் காலை எடுத்து அப்படி வச்சான்னா அதனால எழுப்பப்படக்கூடிய ஓசை வான எல்லை வரைக்கும் பறக்கக்கூடிய கலுழன்ற கருடன் தன் சிறகினை அடித்த பொழுது ஏற்படக்கூடிய பெரிய ஓசை போல 4 யானைகள் ஒன்றாக சேர்ந்து கீழே விழுந்தா என்ன ஒலி எழுப்பும், அது போல இவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு அரக்கன் இவ்வாறு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுதும் இந்த ஓசை கேட்கும். இதை விட அச்சுறுத்தலை தர முடியுமான்னு பாருங்க. சொல்லிட்டு இன்னும் முடிக்கல. உண்ணும் தன்மைய ஊன்முறை தப்பிடின் உடனே மண்ணில் நின்ற மால் யானையை வாயிடும் பசியார், தண்ணின் நீர் முறை தப்பிடின் தடக்கையால் தடவி விண்ணின் மேகத்தை வாரி வாய்ப்பிழிந்திடும் விடாயர். இத பார்த்தாலே ஒரு அச்சம், அருவருப்பு, பயம். என்ன பாருங்க, உண்ணும் தன்மைய ஊன்முறை தப்பிடு, உண்ணுதற்கு இவர்களுக்கு உரிய மாமிசம் உரிய நேரத்துல கிடைக்கலன்னா, முறையா பசிக்கிற நேரத்துக்கு அவர்களுக்கு போதுமான மாமிசம் கிடைச்சுடணும். கிடைக்கலன்னா உடனே மண்ணில் நின்ற மால் யானையை வாயிடும் பசியர், மண்களின் மீது பூ உலகத்தின் மீது இருக்கக்கூடிய யானைகளை ஒவ்வொன்றாக பிடித்து வாயில போட்டு மென்று தின்னக்கூடியவர்கள். ஒவ்வொரு வாய்க்கு ஒரு யானை. கற்பனை பண்ணி பாருங்க. பேள் வாயின்னு எழுதுவார். மலையினது குகையை போல பிளந்து பட்ட வாயினுக்கு உரியவர்கள். ஒவ்வொருத்த வாயும் அவ்வளவு பெரியது. உரிய நேரத்துல உணவு கிடைக்கலன்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு யானையா பிடிச்சி வாயில போட்டு மெல்லுது. திரும்பி குழந்தை காலத்துக்கு நான் போகணும். நாங்கள்லாம் பள்ளி காலம், அந்த நேரத்துல பிஸ்கட்ஸ்ல அன்னைக்கு பிரிட்டானியா தான் ரொம்ப பெரிய கம்பெனி. அதுக்கப்புறமே நிறைய போட்டி கம்பெனிகள்லாம் வந்துட்டது. அந்த பிரிட்டானியால குழந்தைகளை ஈர்ப்பதற்குன்னு ஒரு பிஸ்கட் போட்டோம்.
அதுக்கு பேரு பிரிட்டானியா ஜுவலாஜிக்கல் பிஸ்கெட்ஸ் பேர். அந்த பிஸ்கெட்ல எல்லா விதமான விலங்குகள், யானை, ஒட்டகச்சிவிங்கி, மாதிரி புலி, சிங்கம் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு பிஸ்கெட்டும். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கும்போது உனக்கு ஒரு யானை, உனக்கு ஒரு சிங்கம்னு கொடுப்பார்கள். இந்த குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமா வாங்கி கொண்டு, இப்ப நான் யானையை தின்ன போறேன், அவன் அடுத்த குழந்தை நான் சிங்கத்தை தின்ன போறேன், அப்படி சிங்கம் மாதிரி உரிமை கொண்டு இதெல்லாம் விளையாட்டுக்கு செய்யும். அந்த பொம்மையில இருக்கக்கூடிய விலங்குகளையே உண்மையான விலங்குகள்னு நினைத்து இந்த குழந்தைகள் வாயிலிட்டு அதை கடித்து உண்ணக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? அது ஒரு வேடிக்கை விளையாட்டு. ஆனா நிஜமாவே இந்த அரக்கர்களுக்கு போதிய உணவு உரிய நேரத்துல கிடைக்கலன்னா பூமியில இருக்கிற யானையெல்லாம் பிடிச்சு மென்று தின்று விடுவார்கள். அந்த அளவினுக்கு இந்த கொடிய அரக்க குணம், அகன்ற பெரிய வாய், யானையையும் மென்று தின்னக்கூடிய ஆற்றல். சரி, அது வரைக்கும் யானையை தின்றாயிற்று. தின்றதற்கு பிறகு குடிக்க நீர் வேணும் இல்லையா? தண்ணியின் நீர் முறை தப்பிடி குளிர்ந்த இனிய குடிநீரை குடிக்க அது உரிய நேரத்துல கிடைக்கலன்னா என்ன செய்வார்களா? வானத்துல நீரோடு உலாவி கொண்டு இருக்கக்கூடிய மேகத்தை பிடித்து அதை கிழித்து அதிலிருந்து கொட்டக்கூடிய நீரை குடித்து தாகத்தை போக்கிக் கொள்வார்கள். எல்லாருக்கும் மழை தெரியும். யாரேனும் நேர்ல அனுபவித்தது உண்டா? கிளவுட் பஸ்ட் அப்படின்றத நான் அனுபவிச்சிருக்கேன். சில நேரங்கள்ல அந்த கிளவுட் பஸ்ட் நடக்கும் போது மலை நிலத்துல ஒரு கிராமமே அழிஞ்சு போகும். அதாவது பல லட்சம் நீரளவு எப்படி சொல்லலாம்? கியூசெக்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்ல கேலன்னு சொல்லலாமா? ஏதாவது ஒரு பேரளவு வச்சுக்கீங்க. ஒரு பெரிய மேகம் தன்னுள் உண்டான நீரை சட்டென்று ஒரே இடத்துல மேகம் சிதைந்து கொட்டுவதுக்கு பேரு கிளவுட் பஸ்ட்னு பேரு. மலை நிலத்துல பார்க்கலாம், சில மலைகள் பகுதிகளில் இது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நயாகரா வாட்டர் ஃபால் அப்படியே வானத்துக்கு போய் அந்த ஃபால் நேரா பூமியில தண்ணியை கொட்டினா அப்படி இருக்கும். அதனாலதான் எல்லாரும் அணைக்கட்டுகளை போய் பார்த்திருப்பீங்க. நீரை தேக்கி வைத்து உரிய நேரத்துல வெளியிடக்கூடிய அணைக்கட்டுகள். எத்தனை பேர் அணைக்கட்டுகளை கூர்ந்து கவனித்து இருக்கிறீர்கள்னு யோசித்து பாருங்கள். அந்த அணைக்கட்டுல நீர் வெளியே வரக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்பில்வேன்னு பேர். நீர் வழியும் இடம், ஸ்பில்லிங்னா வழிதல். அந்த நீர் வழியும் இடம் இருக்கு இல்லையா, ஒரு மேடு போல ஆரம்பிச்சு அப்புறம் அது வழிய தொடரும். நேரடியா நீர் மேல் நோக்கி போய் வழியணும். நேரடியா கீழ் நோக்கி வந்ததுன்னா பூமி தாங்காது. ஒன்று, முதல்ல நீரினுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஸ்பில்வே, நம்ம ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படி பருத்து திரண்டு அப்புறம் கீழே வழி. ஒண்ணு, அந்த நீர் நேரடியா பூமியில போய் விழாது. அந்த வேகத்துல ஸ்பில்வே அந்த மாதிரி இருந்தாலும் அது வரக்கூடிய வேகம் நேரடியா பூமியில பட்டா பூமியை பறிச்சிடும், அணைய சிதைந்து போகும். அதனால என்ன பண்ணுவார்கள், அந்த நீர் விழக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு அதே அந்த ஸ்பில்வே இருக்கக்கூடிய 10-12 ஸ்பில்வே இருக்கும். அந்த அகலத்தினுக்கு
மிக நீளமான அகலமான ஆழமான ஒரு தொட்டியை கட்டியிருப்பார்கள். அதுக்கு பேரு ஸ்டில்லிங் பேஸ்ன்னு பேர். அந்த ஸ்பில்வேல விழுந்த அருவி நீர் அந்த ஸ்டில்லிங் பேஸ்ல பட்டு அதுல தேங்கி அப்புறம் வெளியே போகும் வாய்க்காலுக்கு. அந்த ஸ்டில்லிங் பேஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய கீழ்ப்பகுதி திடமான கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மீட்டர் கனத்தினுக்கு கான்கிரீட்டினால் செய்யப்பட்டது. 3 அல்லது 4 மீட்டர். பக்க சுவர்கள் எல்லாம் இந்த தொட்டின்னு சொன்ன இல்லையா, 4 பக்க சுவர்களும் மிக உறுதி வாய்ந்த கனபரிமாணத்தோடு கட்டப்பட்ட கான்கிரீட் சுவர்கள். ஏன்னா நீரின் அது வேகம் அப்படி. அப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், கிளவுட் பர்ஸ்ட் ஆகும் போது, மேகம் சிதைகின்ற பொழுது அதிலிருந்து விழக்கூடிய நீர் இந்த அரக்கர்கள் வாயில் அப்படியே மேகத்தை கிழித்து ஊற்றி கொள்ளுகிறார்கள்னா இவன் வாய் எவ்வளவு பலமானதுன்னு பாருங்க. யானைய நொறுக்கி தின்னுவது ஒரு பக்கம், இவ்வளவு வேகத்தோட வரக்கூடிய நீரை அனாயாசமா வாயில தாங்கி குடிக்கிறான்னா இவன் வாய் எப்படிப்பட்டது? அதான் நமக்கு தெரிந்த சில உண்மைகளை கொண்டு இந்த கற்பனையை கொஞ்சம் ரசிச்சு பார்க்கணும். அப்பதான் தெரியும் இது வாயா. ஒரு பெரிய ஆழ்ந்த குகை போல இருக்கு. ஒரு நிமிடம் மன்னிக்கணும், தவிர்க்க முடியாது. சொல்லுங்க, வந்ததா? வகுப்புல இருக்கேன். சரி, நன்றி. நன்றி, அப்புறம் பேசுறேன். அதனால தடக்கையால் தடவி சாப்பிட்டதுக்கு அவருடைய கையை மேல நீட்டி தடவுவார்களாம். வரக்கூடிய மேகத்தை, விண்ணின் மேகத்தை வாரி அந்த மேகத்தை ஒன்னா திரட்டிப்பாங்க. திரட்டி வாய் பிழிந்திடும் விடாயர் அந்த மேகத்தை அப்படியே அமுக்கி பிழிந்து அதுல இருக்கிற அப்படியே அந்த நீரை குடித்து விடுவார்களாம். ஆகவே வேட்கை உடைய விடாயர்னா, விடான்னா தாகம், அவ்வளவு தாகமா. தண்ணி கிடைக்கலன்னா இருக்கிற மேகத்தை எல்லாம் திரட்டி அதை வாயில வச்சு பிழிஞ்சு அதுல இருக்கிற தண்ணியை குடித்து விடுவார்கள். அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல்னு பாரு. சாதாரணமா உணவு சாப்பிடுவதற்கே இப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்யறவர்கள் போர்ல எதிரிய கொல்லுன்னு சும்மா இருப்பாங்க. சொல்லி பாருங்க. சாப்பிடும் போது இப்ப நமக்கு என்ன சொல்லுவோம்? 4 பேரோட சேர்ந்து உண்ணுகின்ற பொழுது கொஞ்சம் நாகரீகத்தோட உண்ண வேண்டும்னு எல்லோரும் முயற்சிப்பார்கள். நம்ம பக்கத்துல அந்த நாகரீகம் சற்று குறைந்து எவனேனும் அமர்ந்து உண்ண தொடங்கினால் நமக்கு முதல்ல வருத்தம் வரும், அருவருப்பு வரும், கோபம் வரும் இல்லையா? இல்ல அதை விட மோசமா அந்த உணவு இருக்கிற இடத்துல போயிட்டு பாய்ந்து எல்லாரையும் தள்ளி கொண்டு தனக்கு உண்டானவற்றை எல்லாம் அள்ளி கொண்டு ஒரு இடத்துல உக்காந்து பெரிய அளவுல, அதுக்கு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய விருந்து என்ற முறையில முன்பெல்லாம் இலை போட்டு எல்லாவற்றையும் பரிமாற, அதுல சிலருக்கு பிடித்தது இருக்கலாம், பிடிக்காதது இருக்கலாம், ஏற்பது இருக்கலாம், ஏற்காதது இருக்கலாம். ஏற்காததெல்லாம் வீணா போயிடும், அவர்கள் தொடவே மாட்டார்கள். அதனால அவர்கள் விரும்பியதை விரும்பிய அளவு உண்ணட்டும் என்பதற்காக பஃபேன்னு ஒன்றத்தை உருவாக்கினார். வரிசையில நின்று தட்டுக்களை பெற்று அப்புறம் அங்க இருக்கிறதெல்லாம். நான் ரொம்ப ரசிக்கிறது யாருன்னா என் துணைவியாரை இந்த விஷயத்துல ரொம்ப மரியாதையோடு ரசிப்பேன். அவர்கள் பஃபேக்குள்ள போனா எடுத்த உடனே கவுண்டர்ல நின்று பொருளை வாங்க மாட்டார், எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் ஒரு மேற்பார்வை பார்த்துருவாங்க, என்னென்ன இருக்கு.
எதெல்லாம் தான் உண்ணக்கூடியன. ஒரு பார்வை பார்த்துட்டு தனக்கு உரியதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து உட்காந்துருவாங்க. இது அவர்களிடமிருந்து கற்ற பாடம் தான். அந்த இடத்துக்கு மட்டும் போனா போதும். சிலர் இருக்கிறார்கள், தட்டை எடுத்துக்கொண்டு அந்த வரிசையில இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு கொண்டு வருவார்கள். அப்புறம் எதுக்கு பஃபே? இதை பார்த்தோம்னு வச்சுங்க, நமக்கு அப்படி ஒரு முறை அவர்களை பார்த்தோம்னா ஒரு முகம் சுளிப்பு இருக்க. ஒன்றன் பின் ஒன்றாக போய் சாப்பிடலாமே, யாரும் மறுக்க போவதில்லையே. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டுக்கொண்டு எதற்கு அந்த கொழுப்பம்? உனக்கு உரியன தேவையானது தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஏற்பாடு. இன்றைக்கு அதனுடைய அமைப்பியல் நாகரீகம் தெரியாது. எல்லாவற்றையும் அள்ளி போட்டுக்கொண்டு இந்த அசுரத்தனமான செயலை பார்க்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் அருவருப்பு வரும். இந்த அரக்கர்கள் செய்யற செயலை பாருங்க. பசிக்கிறதுக்கு உணவு கிடைக்கல, உரிய நேரத்துல வரலன்னா அங்க மேய்ந்து கொண்டிருக்கிற யானையை வாயில போட்டு மென்று தின்னுவான். தின்னதுக்கு பிறகு தாகத்துக்கு தண்ணி கிடைக்கலையா, மேகத்தெல்லாம் திரட்டி வாயில புழிஞ்சுப்பான். என்ன நியாயம்? அந்த ஒரு மேகத்தினுடைய மழை பல பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் போய் சேர வேண்டியது, இவன் ஒருத்தனே குடிச்சிட்டு போயிடு. அதனால அவ்வளவு கொடியவர்கள், எந்த முறைகளுக்கும் உட்படாதவர்கள், எதனையும் சிந்திக்க தெரியாது. உறைந்த மந்தரம் முதலிய கிரிகளை உருவ எறிந்து வேல்நிலை காண்பவர், இந்துவால் யாக்கை சொரிந்து தீர்வு உரு திணறினர், மலைகளை சுற்றி அரைந்து கற்ற மா தண்டினர், அசனியின் ஆர்ப்பார். சாப்பிட்டாச்சு, இனிமே உடம்பு திணவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? யாரையாவது போய் 2 பேரை தாக்கணும் இல்ல? அப்பதானே அந்த சாப்பிட்டது செரிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். மகாபாரதத்துக்கு போனோம். மகாபாரதத்துல அந்த பகாசுரன் வதம்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க இல்லையா? மகாபாரதம் முறையாக படித்தால் வாரணாவதம்னு ஒரு நிகழ்வு, அரக்கு மாளிகை. அதுல இருந்து பீமனது உதவியினால பாண்டவர்களும் குந்தியும் தப்பித்து விடுவார்கள். அவர்கள் தப்பித்து துருபத நாட்டுக்கு போகணும். அங்க திரௌபதிக்கு சுயம்பரம். போற வழியில ஒரு கிராமம், அங்க மக்கள் எல்லாம் கவலையோடு இருப்பார். என்னன்னா, இங்க ஒரு மலையில் அரக்கன் இருக்கான், அவனுக்கு நிறைய உணவு கொண்டு போகணும். உணவு கொண்டு போறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உணவு கொண்டு செல்லக்கூடிய வண்டி, அதில் பூட்டப்பட்ட மாடு, அந்த வண்டியை ஓட்டி செல்லக்கூடிய ஓட்டுநர், எல்லாரையும் அவன் சாப்பிட்டுடுவோம். எங்கள் உணவு போறத மட்டும் இல்ல, தினமும் 2 காளைகள் போகின்றன, அதனோடு ஒரு மானுடனும் இருக்கிறான். என்ன செய்வதுன்னு தெரியும். உன்னை குந்தி சொல்லுவா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீர்கள், இன்றைக்கு உங்களுக்கு உண்டான அந்த வேலையை உங்களில் யார் ஒருவர் செய்ய போகிறீர்களோ அதற்கு மாறா என் மகனை பீமனை அனுப்புறேன் அப்படின்னு. எல்லாரும் நீங்கள் விருந்தினர்களாக வந்திருக்கிறீர்கள், உங்களெல்லாம் அனுப்பும் இல்ல, என் மகனை பத்தி எனக்கு தெரியும், பீமனை அனுப்புங்க. பீமனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஏன்னா அவ்வளவு உணவு கிடைக்க போகிறது. இந்த உணவெல்லாம் வண்டியில ஏற்றி காளைகளை பூட்டி வண்டிய இந்த மலைப்பகுதிக்கு ஓட்டி சென்றோம். கால தாமதமா போனோம். அந்த மலையில இருந்த அரக்கனுக்கோ கோபம், பகாசுரனுக்கு. உரிய நேரத்துல உணவு வல்ல அப்படியே கத்தி கொண்டு இருக்கிறான். இந்த உணவு வண்டி வந்து நின்றது. நின்ற உடனே பீமன் அந்த வண்டியில் இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. இது வேற பகாசுரனுக்கு கோபம். காலதாமதமாக உணவு வந்தது. வந்த உணவை நம்ம கிட்ட காண்பிக்காமலேயே ஓட்டி வந்தவனே உண்ணுகிறான். கோபத்தோட மலையை விட்டு கீழே இறங்கி வந்தான். பீமன் உண்டு கொண்டிருக்கிறத பார்த்து பின்னாடியே வந்து முதுகுல
அந்த பகாசூரன் குத்தினான். அதுக்கு கவி எழுதினான். இது வரைக்கும் சாப்பிட்டது வயிற்றுல போயிட்டு கொஞ்சம் முறையா செட்டில் ஆகட்டும், அதுக்கு குத்தினது உதவியா இருந்தான். எப்படி அரக்கன் குத்த குத்த அவன் நிதானமா உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த தட்டி தட்டி குலுக்கி குலுக்கி உணவு ஒரு பொருளை இறக்கவும் இல்லை, அந்த மாதிரி உணவு மேல மேல போட போட இவன் முதுகல குத்த குத்த எல்லா உணவும் அப்படி வைத்துக்குள்ள சமமா போய் பரவியது என்று பாரதத்தில் எழுதினர். அது போல இந்த அரக்கன் வேற வழி இல்லாம உண்டதற்கு பிறகு உடம்புல ஊறின அந்த திணவு இருக்கு இல்லையா, எவனையாவது 2 பேரை உதைக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதனால தின்யன செறிந்த மந்தரம் முதலிய மலைகளை இவன் உண்டு கொழுத்து ஆற்றல் பெருகியதினால உறுதியோடு இருக்கக்கூடிய மந்தரம் என்று சொல்லக்கூடிய மந்தர மலைகளை போன்ற பல மலைகளை உருவ எறிந்து அந்த மலையை ஊடுருவி வெளியே போகிற வேகத்துக்கு வேலை கொண்டு எறிவார்களாம். மலையையே ஊடுருவுமா இவர்களது வேல். முன்பு நம்ம படிச்சோம் இல்லையா, கிஷ்கிந்தா காண்டத்துல வாலியை ராமன் கொல்லுவதாக வாக்களித்ததன் பின்னும் சுக்ரீவன் ஒரு சோதனை வச்சான். 7 மரத்தை ஒரு அம்புல தொலைக்க முடியுமா? ஏன் மரம்னு அன்னைக்கே விளக்கம் கொடுத்த உங்கள் நினைவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மரம்ன்றது மிகுந்த நார்த்தன்மை உடைய மரம் ஒன்று. இப்ப மற்ற மரங்கள் எல்லாம் புறப்பகுதியில மென்மையாயிருந்து அகப்பகுதியில கால் போன்ற வைரத்தை பெற்றிருக்கும். இப்ப புளிய மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குறுக்க வெட்டினீர்கள்னா அந்த வெளிர் மஞ்சள்ல ஒரு 10-20 லேயர் இருக்கும். மெல்ல மெல்ல அது பழுப்பு நிறத்துல போயிட்டு இறுதியில கருத்த பழுப்புல நிற்க, அதுக்கு பேர் வைரம்னு பேர். அதை வெட்டுவது கடினம். ஆனா இந்த மரம் இருக்கு பாருங்க, புறப்பகுதியிலிருந்தே உறுதியோட வளரும். வெறும் நார், அதை வெட்டவே முடியாது. அதை கொண்டு எந்த தொழிலும் செய்ய முடியாது. வாள் கொண்டு வெட்டினா வாள் தெரிக்கும். ரம்பம் கொண்டு அறுத்தால் ரம்பத்தை செல்ல விடாமல் தடுத்து ரம்பம் உடைஞ்சிடும். கோடரி கொண்டு பாய்ச்சினால் கோடரி எதிர்த்து விலகும். இந்த மரத்தை இன்னைக்கு இருக்கு. மலை நிலத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு பேரு ஷடச்சின்னு பேரு. போய் கேளுங்க மலை நிலத்துல, அல்லது ஈட்டின்னு அந்த மரத்தை பத்தி கேளுங்க. அதுல ஒரு துண்டெடுத்து இழைக்கணும்னா இழைக்கக்கூடிய தச்சர்களுக்கு மார்வலி கண்டு விடும். அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு நார்த்தன்மை. அதனால அந்த 7 மரத்தை ஒற்றை அம்பினால தொலைக்கணும். அப்பன்னா அந்த நார்களை விலக்கி கொண்டு ஒரு மரத்தை விட்டு அம்பு வெளியே வரும். ஆற்றல் இருக்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக 7 மரம்னா இப்ப ராமன் அம்பு எவ்வளவு விரைவாக இலக்குல அந்த அம்பினது கூர்மை தைத்து ஒன்றன் பின் ஒன்றாக 7 மரங்களையும் துளையிட்டு செல்லணும்னா கற்பனை பண்ணுங்க. அதே போல இங்க எப்படி கற்பனையா, இவர்கள் எரியக்கூடிய வேல் மந்தரம் போன்று இருக்க. மந்தரம் மலை எது? பார்க்கடல கடைய உதவின மலை எவ்வளவு உறுதியா இருக்கும். அதனை போன்ற மலைகளை கூட இவர்களால் எரியப்படக்கூடிய வேல் ஊடுருவிடும். ஒன்று, வேல்நிலை காண்பவர் தங்களினுடைய வேல் படையை கூர்மையாக இருக்கிறதா என்று
இந்த மலைகளை நோக்கி வேலை எய்து இந்த வேல் மலைகளை ஊடுருவுகிறதாக பார்த்து கூர்மையை தெரிவு பண்ணிப்பாங்களாம். இது கூரா இருக்கா இல்லையா? இவர்கள் கையில் இருக்கிற வேல் மலைகளை ஊடுருவினால் அது கூர்மையான வேல். அது மக்கள் மீது பாய்ந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் அண்மையில ஒரு எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த பிரமிப்புக்காகவே பார்த்திருப்பீங்க, பாகுபலின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதுல இவன் ஒரு நாட்டுக்கு போவான், அந்த நாட்டுல ஒன்றும் தெரியாதவன் போல இவன் இருப்பான். அந்த நாட்டை பகைவர்கள் முற்றுகையிடும் போது தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளும். அதுல ஒரு காட்சி, அந்த நாட்டை சார்ந்த மன்னன், அரசி, அந்த மன்னனது சகோதரி தான் இளவரசி, எல்லாரும் பார்த்திருக்க. அந்த எதிரிகளை ஒன்றன் பின் ஒன்றாக 4 பேர் இருப்பார்கள், ஒரே வாள்ல சொருகுவோம். ஒரு அழகான காட்சியா இருக்கும். ஒரு ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பான். சொருகிட்டு ஒரு காலை அந்த முதல்ல நிக்கிறவனுடைய வீரனுடைய மார்புல உதைத்து இந்த வாளை இந்த கையில உருவி அந்த வாளை வீசுவான். அந்த இரத்த திவலைகள் கோலம் போட்டது போல காட்சி அளிக்கும். அவன் இப்ப பார்த்த சினிமா. அவன் எல்லாரை காட்டிலும் ஆற்றல் மிக்கவன். அவன் கோழை போல நடித்து கொண்டு இருப்பான். அவன் ஆற்றலை வெளிக்காட்டக்கூடிய இடத்துல 4 ஒரே வாழ்ல குத்துவான். கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் இங்கிருந்துதான். கம்பன் எப்படி கற்பனை பண்ணான்? இந்த அரக்கர்கள் தங்கள் வேலாயுதம் கூர்மையா இருக்குன்னு சோதிக்கிறதுக்கு மலையை ஊடுருவதான்னு பார்ப்பாங்களாம். வேலை எரிஞ்ச உடனே இந்த பக்கம் அந்த வேல் பட்டு மலையின் அந்த பக்கம் வெளியே வரணும். அப்பதான் இந்த வேல் கூரா இருக்குன்னு அவர்கள் அமைதி அடைவாங்க. இலக்கியம் தரக்கூடிய கற்பனை போல, அழகு போல யாராலையும் தர முடியாது. அதை விட கம்பனை போன்ற கவிஞர்கள், என்ன சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பொருத்தமா ஒன்றை விளக்குவதற்கு தகுந்த சொற்கள், தகுந்த மேற்கோள், அழகான கற்பனை, அளவான உவமை. இதுதான் கம்பன் கிட்ட இருக்கிற அழகு. அடுத்து இந்து வால் யாக்கை சொரிந்து, இந்துனா சந்திரன், சந்திரனை பற்றி தங்கள் உடம்பை சொரிந்து, எப்படி முதுகு அரிச்சதுன்னா கையெல்லாம் விட்டு சொரிய மாட்டார்களாம். திரை சந்திரன் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் கூர், அப்படி சந்திரன் அப்படி பிடிச்சு முதுகுல தேய்த்துக் கொள்வார்கள். தேவையா? சொரிந்து தீர்வு ஒரு திணவினர் தங்கள் உடல் திணவை தீர்த்து கொள்வார்கள். இது வேடிக்கையா சொல்றது உண்டு. உங்களுக்கு எல்லாம் கிராமங்கள்ல இருந்து பழகினா தெரியும். கிராமங்கள்ல இப்பெல்லாம் கிராமம் இல்ல, இருக்கு. அங்க மேய்ச்சல் வெளி இருக்கும். அந்த மேய்ச்சல் வெளிகளுக்கு ஊர்ல இருக்கிற யாதவர்கள் எல்லார் வீடுகள்ல இருக்கிற மாட்டையும் ஓட்டி செல்வார்கள். ஓட்டி சென்று மாலையில அந்த மேய்ச்சல் வெளியிலிருந்து மாடுகளை ஒன்றாக சேர்த்து மீட்டு ஓட்டி வரும்போது வேற ஒரு பாதையில வருவார்கள். அந்த பாதையில ஒரு மாடு உள்ளே செல்லக்கூடிய அளவினுக்கு கருங்கல் தூண்களை நெட்டு இருப்பார்கள். ஒன்றுக்கு அடுத்தடுத்து 2 தூண்களுக்கு இடையில உண்டான இடைவெளி இருக்கு இல்லையா, ஒரு மாடு உள்ள நுழைஞ்சு அந்த மாதிரி ஒரு 20 தூண் 10 தூணை நெட்டு இருப்பார். இப்ப 10 தூண் நெட்டா 9 இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளி வழியா தான் இந்த மாடு வரும். எதற்குன்னா மேய்ச்சல் வெளியில இந்த மாடுகள் உடம்புல சில நுண்ணுயிரிகள் ஒட்டி இருக்கு. சில தாவரங்கள் உடம்புல ஒட்டி அரிப்பை ஏற்படுத்தலாம். இந்த கற்களுக்கு ஊடாக இந்த மாடு வரும்போது முதுகு அழகாக தேய்த்து கொள்ள முடியும். தேய்த்து கொண்டு தன் திணவுகளை போக்கிக் கொண்டு உடல்ல ஒட்டின உண்ணிகள், நாயுருவி போன்றவையெல்லாம் அங்கேயே உதிர்த்துட்டு அந்த திணவு தீர்ந்து வெளியே போகும்.
கிராமங்கள்ல பார்க்கலாம். திடீர்னு ஒரு வெளியில எதுக்கு இப்படி தூணை நட்டு இருக்கிறார்கள் பலருக்கு இன்னி வரைக்கும் காரணம் புரியாது. இது குற்று தீண்டு ஆன்னு பேரு, குத்துக்கல்லுன்னு பேரு. ஆ தீண்டுதற்கு உண்டான குத்துக்கல். இப்ப பசுமாடுகள் காளை மாடுகள் தங்கள் உடம்புல திணவை தீர்த்துக்க இந்த கல்லுல உரசிட்டு போகும், கல்ல நிட்டு இருப்போம். இந்த அசுரர்கள் தங்கள் முதுகுல ஏற்படக்கூடிய திணவை தீர்த்துக்கணும், அரிப்பை போக்கிக்கணும்னா அதெல்லாம் கிடையாது. வானத்துல இருக்கிற பிறை சந்திரனை இழுக்க வேண்டியது, அது ரெண்டு பக்கம் அப்படி கூறா இருக்கும், அதை முதுகுல தேய்த்து கொள்ள வேண்டியது. எப்படி சுவாரஸ்யமான ஆட்கள் தான். மலைகளை சுற்றி அரைந்து கையில கிடைக்கக்கூடிய மலையை ஓங்கி அறையிறது பலம் என்னன்னு பார்க்கறதுக்கு. கற்ற மா தண்டினர் தங்களினுடைய கதாயுதத்தை மலைகள்ல மோதி தங்களினுடைய ஆற்றலையும் கையில இருக்கக்கூடிய கதாயுதத்தினுடைய பலத்தையும் சோதித்துக் கொள்வார்களாம். அசனியின் ஆர்ப்பர் இடியை போல பெரும் குரல் எடுத்து அலறுவார். அவ்வளவு ஏன்னா எதிரிகளோட போர் செய்யும் போது பெரும் குரல் எடுத்து கத்துகின்ற பொழுது அவர்களுக்கு பயம் வரும். இந்த கத்தல் நிறைய இடத்துல நாம பண்ணுவோம். நீங்க ஒண்ணு வேணும், கிரிக்கெட் மைதானத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டோம், இந்த பவுலர் ஆன்னு ஒரு கத்து கத்துவார். அதே போல நம்முடைய மார்ஷல் ஆர்ட் கராத்தே குங்ஃபு வாய் விட்டு கத்தி தான் எதிரியா அச்சுறுத்துறாரு. அதனால இந்த கதையை கொண்டு மலையில் அடித்து மோதி தங்கள் கதையினது பலத்தையும் தங்கள் கையினது பலத்தையும் சோதித்து, ஆகா நம்முடைய ஆற்றல் கூடி இருக்கிறதுன்னு சந்தோஷத்துல இடி இடிப்பது போல ஆரவாரம் செய்வார். நிற்கட்டும், அடுத்த வகுப்புல தொடரும். ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி, நிதானமா போகலாம், ஒன்றும் தப்பில்லை.